திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதே தெரியல. இத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவிய வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. 163 திமுக காரவங்க மறந்துருப்பாங்க, நான் மறக்கல. 163வது இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொன்னாங்க இவங்க? அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா, டேப் கொடுக்கலாமா? 4 வருஷமா யோசிப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷமா யோசிப்பீங்க. இதனால எவ்வளவு பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு, ஏழை பிள்ளைங்க. இப்போ பிஎம் கிசான், அதாவது பிரதம மந்திரி கிசான் திட்டம்னு ஒண்ணு மத்திய அரசு திட்டம். அதுக்கு நம்ம ஒரு பைசா செலவு இல்லை, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் செலவு கிடையாது. அவங்க ஏழை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குறாங்க, 3 தவணையா கொடுக்குறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால 5,19,00,000 மக்கள் தொகை இருக்கு. அங்க இந்த பயனாளிகள் எவ்வளவு விவசாய பயனாளிகள்னு பாத்தீங்கன்னா 40,80,000 பேரு பயன்பெற்று இருக்காங்க 6000 ரூபான்னு வாங்கி. சரி, அடுத்தது பாருங்க தெலுங்கானால பாத்தீங்கன்னா 3,52,00,000 மக்கள் தொகை. அங்க எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 30,70,000 பேரு இந்த பண உதவி பெற்றிருக்காங்க. கர்நாடகாவை பாத்தீங்கன்னாக்க மக்கள் தொகை 6,10,00,000. அங்க எவ்வளவு விவசாயிகள் பயன்பெற்றிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 43,80,000 பேர் பயன்பெற்றிருக்காங்க. சரி, சின்ன மாநிலம் கேரளால 3,20,00,000 மக்கள் தொகை இருக்காங்க. அங்க என்ன ஆகுது? 22,70,000 பேரு அங்க உள்ள விவசாயிகள். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,21,00,000 பேரு மக்கள் தொகை இருக்காங்க. ஆனா இங்க பயன்பெற்ற விவசாயிகள்னு பாத்தீங்கன்னாக்க வெறும் 22,70,000 பேர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு குறையாம தமிழ்நாட்டுல ஏழை சிறு விவசாயிகள் இருக்காங்க. அவங்கள ஒழுங்குமுறையா கணக்கெடுத்து இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 6,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா திமுக அரசு அதை செய்யல. திமுக அரசுக்கு அரசாங்கத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதே தெரியல. இத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதனால பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேருக்கு கொடுக்க வேண்டிய பண உதவிய வாங்கி கொடுக்க வக்கில்லாத அரசு தான் இந்த திமுக அரசு. இதனால 1,800 கோடி ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு போற பணம் போகல அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஆட்சியே நடத்தல. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சி எப்படி நடத்துறது, கட்சியில எந்த கட்சிக்காரவங்களை சேர்க்கறது, இந்த மாதிரி பண்றாங்கள ஒழிய வாக்கு போட்ட மக்களுக்காக எதுவும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா லேப்டாப் அம்மா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக ஆட்சியில 51,70,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு பிள்ளைங்க பயன்பெற்று இருக்கு. இப்ப 5 வருஷமா இவங்களுடைய தேர்தல் அறிக்கை நம்பர் 163. திமுக காரவங்க மறந்துருப்பாங்க, நான் மறக்கல. 163வது இதான் என்ன சொல்றாங்க தேர்தல் அறிக்கையில, நாங்கள் லேப்டாப் எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க.
5 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த தேர்தல் வாக்கு சேகரிக்க போகணும். நான் என்ன கேக்குறேன், அம்மா இருந்தப்போ பள்ளி படிப்புலயே அம்மா கொடுத்தாங்க லேப்டாப். எதுக்காக? அந்த பிள்ளைகளுக்கு பழக்கம் வரணும், கத்துக்கணும். ஏழை பிள்ளைகளுக்கு வாங்கறதுக்கு வசதி இருக்காது. அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, பள்ளிக்கூடம், இதுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்திலேயே அம்மா ஸ்கூல்லயே கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப திமுக அரசு என்ன சொல்லுது, நாங்க காலேஜ்ல வந்தோம்னா கொடுப்போம் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாமே சொல்றது என்னன்னா, தேர்தல்ல வாக்க வாங்கறதுக்காக, ஓட்ட வாங்கறதுக்காக ஒரு பொய்யான தகவலை அங்கங்க சொல்றாங்க. இத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொன்னாங்க இவங்க, அதாவது லேப்டாப் கொடுக்கலாமா, டேப் கொடுக்கலாமா? 4 வருஷமா யோசிப்பீங்க, 4 வருஷம் 5 வருஷமா யோசிப்பீங்க. இதனால எவ்வளவு பிள்ளைங்க பாதிப்படைஞ்சிருக்கு, ஏழை பிள்ளைங்க. கிட்டத்தட்ட 40 லட்சம் பிள்ளைங்க பயன்பெறாம வெளில போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கல. இததான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அரசாங்கம் 12 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்க ஒழிய, இந்த கடனை வாங்கி இந்த அரசாங்கத்துல எல்லாரும் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, உண்மையா உறுதியா மக்களுக்கான வேலைகளை அவங்க செய்யலைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தேர்தல்ல இதோடைய பிரதிபலிப்பு நிச்சயம் தெரியும். நானு விடுறதா இல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.